மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தான் நெஞ்சார் அன்பின் தியாக சேவையே நெறியாம் சிலுவையின் வீரம் தங்கிற தேச தலைவர் மேலாசி சாந்தியின் வாழ்வருள் நாதா சமாதானம் இயேசுவின் வீடே சகலக்கும் சாத்தியம் நாடே சாந்தி இதற்கில்லை ஈடே இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தான் ஜெயமே 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 உழவெழ தொழிலெழ உற்பத்தி மிகவே ஓங்கிய வர்த்தகம் தாங்க பொய்யா மொழி மாகாண தலைவர் புருஷோத்தம மந்திரிகள் நற்கிறிஸ்திரைவனின் சிலுவை சேவை நட்புடன் கருணை இலங்க பணிவிடை நேர்மை அருளே பரநரசென பகத்தெருளே பாரதம் போற்றமை பொருளே இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தான் ஜெயமே 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 இறை மக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலக புகழ்பெற்ற கிரேக்க மன்னராகிய அலெக்சாண்டர் ஒரு நாள் அரண்மனையின் உபகரிகையிலே இராணுவ உடையில் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எதிர் திசையில் தெருவில் அநேக ஜனங்கள் அரண்மனையை நோக்கி வருகிறார்கள். இவ்வளவு திரளான ஜனங்கள் அதிகாலை வேளையில் அரண்மனையில் நம்மை பார்ப்பதற்கு என்ன நோக்கத்தோடு கூட வருகிறார்கள் என்கிற கேள்வியோடு அலெக்சாண்டர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஆனால் எந்த ஒரு ஜனமும் அரண்மனைக்கு உள்ளே வரவில்லை. அத்தனை ஜனங்களும் வேறெங்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறார், இத்தனை ஜனங்கள் எங்கே செல்லுகிறார்கள்? உடனே ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், டெமஸ்தனிஸ் என்கிற ஒரு துறவி வந்திருக்கின்றார். அந்த துறவியை சந்திப்பதற்காக இவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அலெக்சாண்டர் அமைச்சர் அழைத்தார். நாமும் அந்த டெமஸ்தனிஸை பார்க்க வேண்டும், என்ன சிறப்பு என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்து டெமஸ்தனிஸ் என்கிற துறவியை சந்திப்பதற்கு அமைச்சரோடு அலெக்சாண்டர் புறப்பட்டு செல்லுகிறார். அங்கே அந்த துறவியை பார்த்ததும் இந்த அலெக்சாண்டர் என்கிற இந்த மன்னர் கேட்ட முதல் கேள்வி, நீர் யார் என்று துறவியை பார்த்து கேட்கிறார். நீர் யார்? உடனே அந்த துறவியும் மிக அழகான பதிலை சொல்லுகிறார். நான் அரசன் என்கிறார். நீர் அரசன் என்றால் நான் யார்? அதற்கும் துறவி பதில் சொல்லுகிறார், நான் அரசன், நீயோ அடிமை. என்ன உளறுகிறீர்? நான் இந்த நாட்டை ஆளுகிற ராஜா, நான் இந்த நாட்டை ஆளுகிற அரசன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னை எப்படி நீர் அடிமை என்று சொல்லுகிறீர் என்று மறுகேள்வி கேட்கிறார். அந்த துறவி மிக அமைதியாய் பவ்யமாய், அதாவது நான் இந்த உலகத்திலே எதுவுமே வேண்டாம் என்று
ஆசா பாசங்கள் அனைத்தையும் வென்று இந்த இடத்திலே நிற்கிறேன். எனவே நான் அரசன். ஆசா பாசங்கள் அத்தனையும் வென்று இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எனவே நான் அரசன். ஆனால் நீயோ அப்படி அல்ல. இன்னும் வேண்டும் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஓட்டத்தை இன்னும் நிறுத்தவே இல்லை. எனவே அதற்கு நீ அடிமைதானே. எனவே நான் அரசன், நீ அடிமை என்று சொன்னதும் அலெக்சாண்டர் உண்மையை புரிந்து கொண்டவராய் அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த அலெக்சாண்டரைப் போலதான் இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு? பணத்துக்கு அடிமையாய் வாழுகிறோம், பதவிக்கு அடிமையாய் வாழுகிறோம், புகழுக்கு அடிமையாய் வாழுகிறோம், சாப்பாட்டுக்கு அடிமையாய் வாழுகிறோம், இன்றைய தொடர்பு சாதனமாகிய செல்போனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமையாக இருப்பதற்காகவா ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே படைத்தார்? திருமறையில் ஒரு வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் நம்மை எந்த நோக்கத்தோடு கூட படைத்தாராம் என்றால், ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுதல் என்கக்கூடிய வார்த்தையின் பின்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியம் உன்னையும் என்னையும் அன்பானவர்களே ஆண்டவர் அரசனாக படைத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக, இந்த உலகத்தின் உள்ளவைகளை ஆளுகை செய்வதற்காக அரசனாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் நாம் அரசனாய் வாழுகிறோமா, அடிமையாய் வாழுகிறோமா? அரசனாக ஜீவித்து கொண்டிருக்கிறோமா, அடிமையாக தவித்து கொண்டிருக்கிறோமா? ஆள வேண்டிய நாம் இன்று ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசனாக இருக்க வேண்டிய நாம் அடிமையாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் செல்போனுக்காகவும் எதற்காகவும் எதையும் செய்யக்கூடிய சாதாரண அடிமைகளைப் போலல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். சுதந்திர இந்தியாவிலே இந்த உண்மையை நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அடிமைகள் அல்ல, ஆள பிறந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசனாய் நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். பவுலடியார் இதைத்தான் மிக அழகாக சுட்டிக்காட்டுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, எந்த நிலையிலும் என்னால் வாழ முடியும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் சவாலை முன்னிறுத்துகிறார் பவுலடியார். ஆனால் நாமும் அப்படியல்ல. பணத்துக்காய் குணத்தை மாற்றிக் கொள்ளுகிறோம், பதவிக்காய் நம் குணத்தை மாற்றிக் கொள்ளுகிறோம். ஏன்? அநேக காரியங்களுக்காய், உலகத்தின் காரியங்களுக்காய் நம்மையே மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆதாமும் ஏவாளும் ஆசைக்கு அடிமையானபடியினால் ஏதேனே இழந்தார்கள். கேயாஸ் பொன்னுக்கும் பொருளுக்கும் அடிமையானபடியினால் தீர்க்க தரிசன வரத்தை இழந்தான். சிம்சோன் இச்சைக்கு அடிமையானபடியினால் அந்த கோமாளியாய் மாறிப்போனான். அனனியா சப்ராள் பணத்துக்கு அடிமையாகி போனபடியினால் வாழ்க்கையே இழந்தார்கள். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு கனவு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன்னுடைய வாழ்விலே ஒரு கனவு இருக்கிறதல்லவா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதல்லவா? நீ அந்த எதிர்பார்ப்பிலும் கனவிலும் வெற்றி பெற்று உச்சத்துக்கு வர வேண்டாமா? அரசனாய் இருக்க வேண்டும், அடிமையாய் மாறிவிடாதே. உன்னுடைய வாஞ்சை வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால், ஆள பிறந்த நீ இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, நீ அடிமையாக வாழ்ந்து விடாதே, அரசனாக வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்வது போல ஆண்டு கொள்ளுங்கள். நாம் ஆண்டு கொள்வதற்காக பிறந்தவர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், நாமோ விழுந்து போய் விடுகிறோம். திருமறையிலே ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று உண்டு. சாதாரண ஆடு மேய்க்கிற மனிதனாக இருந்த தாவீது அரசனாக உயர்வுக்கு வருகிறான். அரசனாக வந்த பிறகு அந்த தாவீதுக்கு மனதிலே ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அவனிடத்திலே பணம் இருந்தது, பதவி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை அவனால் கட்ட முடிந்ததா? ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டிலே என் பட்டயம் இருக்கும் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன? அங்கே ஆண்டவருடைய சமூகத்தின் ஆலயத்தை கட்ட முடியாதபடிக்கு தூக்கி எறியப்படுகிறான் இந்த தாவீது. அவனுடைய வாழ்க்கையின் கனவே என்னது? ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்றுதான். ஆனால் கனவிலே தோற்று போய் விடுகிறானே இந்த தாவீது. காரணம் என்ன? அரசனாக இருக்க வேண்டிய தாவீது பாவத்துக்கு அடிமையாயிருந்தான். இன்று நீங்களும் நானும் அப்படித்தான். இந்த உலகத்தில் அரசனாக ஜீவிக்க வேண்டிய நாம் சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறபடியினாலே நாம் வெற்றி பெற முடியாமல் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அரசனாக வேண்டிய நாம் பாவத்துக்கு அடிமையாக இருப்பதினால் அந்த பாவம் நம்மை என்ன செய்கிறது என்பதனைத்தான் இந்த சிந்தனையிலே 3 சிந்தனைகளாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசனாக வாழ வேண்டிய நாம் பாவத்துக்கு அடிமையாகி போனபடியினால் அந்த பாவம் நம்மை என்ன செய்கிறது?
அதை தாவீதின் வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு 3 காரியங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, பாவம் நம்மை தனிமையாக்குகிறது. பாவம் நம்மை தனிமையாக்குகிறது. ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசனை சுற்றி நிறைய சேவகர்கள் இருப்பார்கள், நிறைய பணியாளர்கள் இருப்பார்கள், நிறைய ஆலோசகர்கள் இருப்பார்கள். அரசன் என்றால் அவனை சுற்றிலும் உறவுகள் இருந்து கொண்டே இருக்கும், மக்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாவம் என்ன செய்யுமாம் என்றால் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. தாவீது யுத்தத்துக்கு செல்லாமல் எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு யுத்தம் நடைபெறுகிறது என்றால் அந்த யுத்தத்தை ராஜா முன்னின்று நடத்துவார். ஆனால் இந்த தாவீதோ தான் ராஜாவாய் இருந்த பிறகும் அந்த யுத்தத்துக்கு தான் செல்லாமல் சேவகர்களை அனுப்பிவிட்டு இந்த தாவீதோ அரண்மனையிலே தனித்து விடுகின்றான். காரணம் என்ன? ஒரு பாவத்திற்கு அவன் அடிமையானான், ஒரு இச்சைக்கு அவன் அடிமையானான். இச்சைக்கு அடிமையானபடியினால் தாவீது தனிமையாய் அரண்மனையிலே இருந்தான். அன்பானவர்களே, பாவத்துக்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாவம் நம்மை தனிமையாக்கிவிடும். இன்று எத்தனையோ இளம் உள்ளங்களை, வீடுகளிலே வாலிப உள்ளங்களை பாவம் தனிமையாக்கி இருக்கின்றது. தொடர்பு சாதனங்களை கைகளில் வைத்துக்கொண்டு மறைவிடத்திலே போய் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். தொடர்பு சாதனங்கள் வழியாய் முகம் தெரியாத யாரோ ஒருவரிடத்தில் உரையாடுவதற்காக தனிமையை விரும்புகிறார்கள். அன்பானவர்களே, பாவம் நம்மை தனிமையாக்குகிறது. இந்த தாவீதையும் பாவம் தனிமையாக்கியது. நம்ம எல்லோருக்கும் தெரியும் சிலந்தி பூச்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் மகா ஞானமுள்ளவைகள் 4 என்கிற பட்டியலிலே 4வது இடத்திலே சிலந்தி பூச்சியை ஆண்டவர் சொல்லுவார். ஏன் மனிதனை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஞானம் உள்ளவைகளிலே சிலந்தி பூச்சி இடம்பெற்றது? அதனுடைய விடாமுயற்சியை வைத்து ஆண்டவர் சொன்னாரா, அல்லது அதனுடைய தன்னம்பிக்கை வைத்து சொன்னாரா? அன்பானவர்கள், அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், நாம் எல்லோரும் பார்த்திருப்போம், சிலந்தி பூச்சி வீடு கட்டுவது அழகாகத்தான் இருக்கும். அது ஒரு வலை போல பின்னி இருக்கும். அந்த வலையிலே எந்தெந்த பூச்சிகள் வந்து மாட்டுகிறதோ அவையெல்லாம் தனக்கு உணவாக்கி கொள்ளும். இதுதான் சிலந்தி பூச்சியினுடைய வேலை. ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த வலையிலே ஏதேனும் வண்டு அகப்பட்டு விட்டால் இந்த சிலந்தி என்ன செய்யும் என்றால் உடனடியாக டக்குன்று அந்த நேர்கோட்டிலே ஓடி சென்று அந்த வண்டை பிடிக்காது. அதற்கான பாதைகள் அந்த வலையிலே வைத்திருக்கும். காரணம், அந்த வண்டு அகப்படுவது போல சிலந்தி பூச்சியும் தான் கட்டின வலையிலே விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. தன் கால்கள் அங்கே ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டுமாம். எனவே தான் ஒட்டாத இடத்தின் வழியாய் சென்று அந்த வண்டை தன் உணவாக மாற்றிக்கொள்ளுமாம். தான் கட்டின வலையில் தான் விழாததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், சிலந்தி பூச்சி மகா ஞானம் உள்ளது. ஆனால் மனிதர்களாகிய நாமோ அப்படியல்ல. நாம் உருவாக்கின பாவ வலைகளுக்குள்ளே நாம் விழுந்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறபடியினால், நம்மை அழித்துக் கொள்ளுகிறபடியினால், அன்பானவர்களே, நாம் இன்று அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் இருதயத்துக்குள் பாவம் வந்தபடியினால் தாவீது தனிமையாகின்றான். 2வதாக அந்த பாவம் என்ன செய்கிறது? தந்திரக்காரனாக்குகிறது. பாவம் தந்திரக்காரனாக்கும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். தாவீது என்கிற அந்த ராஜா உரியா என்கக்கூடிய அந்த மனிதனுக்கு பாசத்தை வெளிக்காட்டுகிறார். எப்படி? வீட்டுக்கு உணவுகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறார். தான் சாப்பிடுவதற்கு முன்னாலே ஒரு சாதாரண பணியாளராகிய உரியாவை சாப்பிட சொல்லுகிறார். எத்தனை பாசம் பாருங்கள் அந்த ராஜாவுக்கு. ஆனால் அத்தனை பாசமும் வேஷமாயிருந்தது. காரணம் என்ன? இந்த உரியாவை பலியாக்குவதற்காக இந்த தாவீது இட்ட தந்திர வேலைகள். அது தான் சாப்பிடுவதற்கு முன்னதாகவே இந்த உரியாவை சாப்பிட சொல்லுகிறானே. ஏன்? தந்திரக்காரனாய் தாவீது இருக்கிறான். அவன் வீட்டுக்கு உணவுகளை எல்லாம் அனுப்பி கொடுக்கிறானே. ஏன்? பாசத்தினாலவா? இல்லை, தந்திரத்தினால். தன் தவறு அவனுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, தான் செய்யக்கூடிய சூழ்ச்சி வேலை அவனுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உரியா என்ன நினைத்தான்? ஐயப்பா, என் அழகான ராஜா, அவர் சாப்பிடுவதற்கு முன்னால் என்னை சாப்பிட சொல்லுகிறார், என் வீட்டுக்கு உணவெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார், எப்படிப்பட்ட ராஜா என்று சொல்லி அந்த தாவீது எப்படியெல்லாம் அவன் மனதிலே சந்தோஷமாய் வைத்திருந்திருப்பான் அல்லவா? இதே நிலைதான் இது குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தங்கள் தாயை, தங்கள் தகப்பனாரை இப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தாவீதை போல. எப்படி அன்பானவர்களே? தந்திரமாக ஏமாற்றி அந்த தாயையும் தந்தையும் மயக்கி எவ்வளவு பணங்களை வாங்க முடியுமோ, எவ்வளவு பொய்களை சொல்லி நம்ப வைக்க முடியுமோ, அப்படி தந்திரக்காரர்களாயிருக்கிறார்கள். ஒரு செல்போன் வாங்குவதற்காக எத்தனை காரியங்களை சொல்லுகிறார்கள். தான் விரும்பின ஒரு மாடலை வாங்குவதற்காக எத்தனை சூழ்ச்சிகளை தாயிடத்திலே தந்தையிடத்திலே சொல்லுகிறார்கள். தாவீதை போல் தந்திரக்காரனாய் மாறிவிடுகிறார்கள். காரணம்,
பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறபடியினால், அரசராக வாழ வேண்டிய நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறபடியினால் தந்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். தாவர வகைகளிலே நெபந்தஸ் என்று ஒரு தாவரம் உண்டு. நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு ஜாடி வகை தாவரம். பார்ப்பதற்கு ஒரு ஜாடி தாவரத்தை போல் இருக்கும். அந்த நெபந்தஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், தனக்குள்ளே தேனை வைத்திருக்கும். எல்லா பூக்களிலும் தேன் இருப்பது போல இந்த ஜாடி தாவரத்திலும் நெபந்தஸிலும் தேன் இருக்கும். வண்டுகள் பார்த்துவிட்டு என்ன நினைக்கும்? எல்லா பூக்களிலும் தான் தேன் இருக்கிறது, இங்கும் தான் தேன் என்று சொல்லி மற்ற பூக்களைப் போலவே நினைத்து அந்த நெபந்தஸுக்குள்ளே சென்றதும் அந்த நெபந்தஸ் என்கிற அந்த தாவரம் அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. மூடிக்கொண்டதும் உள்ளே சென்ற வண்டு வெளியே வர முடியாமல் அந்த பூவுக்கு, செடிக்கு உரமாய் மாறிவிடுகிறது. அவைகளையே அது உண்டு அந்த வண்டையே தனக்கு உரமாக்கி இந்த செடி வளரவும் ஆரம்பித்து விடுகிறது. யோசித்து பார் நண்பானவர்களே, எத்தனை பெரிய தந்திரம் அல்லவா அது! இப்படித்தான் இன்றைய தலைமுறையும் இன்றைய மக்களும் பாவத்திலே விழுந்து போனபடியினால், அடிமையாய் இருக்கிறபடியினால் தந்திரக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசனாய் இருக்க வேண்டியவன் தந்திரக்காரனாய் மாறிப்போய் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, பாவம் என்ன செய்கிறது? பாவம் நம்மை துரோகியாய் மாற்றுகிறது, துரோகியாக்கும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்த களத்திலே இந்த உரியாவை அந்த மும்முரமாய் நடக்கக்கூடிய யுத்த களத்தில் முன்னே கொண்டு நிறுத்தி என்று ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். பாருங்கள், எவ்வளவு நயவஞ்சகம் இந்த தாவீதுக்கு! ஏன் இந்த நயவஞ்சகம் வந்தது? அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு பாவ காரியம் இருந்தது, ஒரு பாவ சிந்தனை இருந்தது. அந்த பாவ சிந்தனை நிமித்தமாய் இந்த தாவீது ஒரு மனிதனை, அவனை நம்பினவனை, அவன் மீது மதிப்பு வைத்த ஒருவனை, அவன் மீது மரியாதை வைத்த ஒருவனை கொலை செய்வதற்கு கூட அவன் எத்தனித்து விடுகிறான். பாருங்கள், மனசாட்சியில்லாத மனிதன் பாவத்துக்கு அடிமையாகின்ற பொழுது அந்த பாவம் ஒரு மனிதனை துரோகியாகவே மாற்றி விடுகிறது. அன்பானவர்களே, இதே நிலைமைகள் தான் நமக்கும். நாமும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறபடியினாலே அம்மாவுக்கு துரோகியாக இருக்கிறோம், அப்பாவுக்கு துரோகம் செய்கின்றோம். ஏன், கட்டின உறவுகளுக்கு கூட துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை நேசிக்கிற, நம்மை அரவணைக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இன்னும் மனசாட்சி இல்லாமல் துரோகம் செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே அரசனாக, ஆண்டு கொள்ளும் அரசனாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது அடிமையாக இருக்க விரும்புகிறீர்களா? பணத்துக்கும், புகழுக்கும், போதைக்கும், ஏன் செல்போனுக்கும், தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, அதை விட்டு மீண்டு வர முடியாது. யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சிந்தனை பதிவை சுட்டிக்காட்டி நான் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு ராஜாவுக்கு ஒரு அடிமையை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷம். அந்த அடிமை ராஜா விரும்பியபடியே இருந்தார். ராஜா எதெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் அந்த அடிமை கொடுத்து கொண்டே இருந்தார். ராஜா யோசிப்பதற்கு முன்னதாகவே அந்த அடிமை ராஜாவை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது ராஜாவுக்கு ஒரு எண்ணம், நாம் விரும்புகிறதையெல்லாம் இந்த அடிமை செய்கிறானே, நான் நினைப்பதையெல்லாம் இந்த அடிமை செய்து என்னை சந்தோஷப்படுத்துகிறானே, ஒரு நாள் இந்த அரியாசனத்தை அவனுக்கு கொடுத்தால் என்ன என்று அவனுக்குள்ளே ஒரு யோசனை வருகிறது. ராஜா யோசித்தபடியே அடிமையிடத்தில் கேட்கிறார், இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்த அரியாசனத்தில் நீ அமர விரும்புகிறாயா என்று. அவனும் மிகுந்த தாழ்மையோடு சரி என்று தலையாட்டுகிறான். உடனே ராஜாவும் இந்த ஒரு நாள் இவர் ராஜாவா இருப்பான் என்று அறிவித்தும் விடுகிறார். அடிமை சிங்காசனத்திலே அமர்ந்தான். அமர்ந்ததும் முதல் வேலை என்ன வேலை செய்தான் தெரியுமா? இந்த ராஜாவை சிறைச்சாலையில் அடையுங்கள், உடனடியாகவே அவருடைய தலையை வெட்டி சிரசேதம் பண்ணிவிடுங்கள் என அதிகாரத்தை போட்டு விடுகிறான். அடிமையாயிருந்த ஒரு மனிதனை ஒரு நாள் ராஜாவாக்க விரும்பினார். ஆனால் அந்த அடிமையோ காலம் முழுக்க ராஜாவாகவே மாறிவிட்டான். அன்பானவர்களே, நான் சொன்னது மனிதனை பற்றிய கதை அல்ல, இன்றைய தொடர்பு சாதனங்களை பற்றிய கதை. இன்றைய தொடர்பு சாதனங்களுக்கு ஒரு நாள் நாம் இருதயத்தில் இடம் கொடுக்கின்ற பொழுது அது காலம் முழுக்க நம்மை அதற்கு அடிமையாகவே வைத்து விடுகிறது. எனவே தன் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள். பவுலடியார் சொல்லுகிறார், எந்த நிலையிலும் என்னால் மனரம்யமாய் இருக்க முடியும். சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு இந்திய தேச மக்களே, நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். எனவே ஆள பிறந்தவர்கள் இன்னொரு விஷயத்திற்கு, இன்னொரு பொருளுக்கு, இன்னொரு சிந்தனைக்கு அடிமையாவதற்கு அல்ல, ஆள பிறந்தவர்கள் அந்த நம்பிக்கையோடு, அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து நாம் வாழுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.